இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஐசிசி 2020 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் விளாட போகிறாங்கங்க. இனி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேட்ச் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ரெண்டு டீமுமே வந்து அன்பீட்டனாக இருக்காங்க. இந்த ரெண்டு ஐசிசி 2020ல் ரெண்டு டீமுமே வந்து யார் டீமே இன்னும் தோக்கலை. இந்தியாவுக்கு வந்து ஒரே ஒரு மேட்ச் மழைனால நடக்கலை. மற்றபடி எல்லா மேட்சும் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி சொல்ல முடியாது. சவுத் ஆஃப்ரிக்கா எல்லா மேட்சும் விளாண்ட மேட்ச் எல்லாம் க்ளோஸ் மேட்ச், ஆனால் டஃப் மேட்ச் எல்லாத்தையும் அவங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்தியா வந்து இங்கிலாந்து செமிஃபைனல்ஸில் தோக்கடிச்சாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனல்ஸில் தோக்கடிச்சாங்க. இப்போ ரெண்டு டீமுக்குமே வந்து நல்ல பேட்டிங்கும் இருக்குது, நல்ல பவுலிங்கும் இருக்குது. ரெண்டு டீமுமே வந்து சும்மானா சொல்லிவிட முடியாதுங்க. ரெண்டு டீமுமே ஈக்குவலி வெல் பேலன்ஸ்டு, வெல் எக்யூப்மெண்ட் சைடாக தான் ரெண்டு டீம் இருக்காங்க. ஃபைனல்ஸ்னால் வராங்கன்னா ரெண்டு டீமுமே வந்து ஈக்குவலி பேலன்ஸ்டு சைடாக தான் ரெண்டு டீமுமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா டீமை பற்றி பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு வந்து என்ன ஒரு ப்ளஸ்னால் எட்வின் மார்க்ரம் கேப்டன்ஷிப் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸு. அவர் கேப்டன்ஷிப்பில் வந்து இன்னி வரையும் தோற்றதே இல்லை. அவர் தான் ஃபஸ்ட்டு கேப்டன் வந்து அண்டர்-19 வேர்ல்டு கப் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கண்டி ஜெயிச்சு கொடுத்தாரு. அவர் அதே மாதிரி தான் இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கொண்டு வந்துட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்க்கு கொண்டு வந்த ஒரே கேப்டன் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட்டில் ஹிஸ்ட்ரியிலே வந்து எட்வின் மார்க்ரம் இடம் முடிச்சிருக்காரு. அவர் கேப்டன்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாருன்னு எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அவர் கேப்டன்ஷிப்க்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். டீமும் நல்ல பேலன்ஸ்டாக வச்சுருக்காரு. எட்வின் மார்க்ரம் இருக்கார், ஹென்ட்ரிக்ஸ் இருக்கார், கிளாசன் வந்து இன்னும் ஃபயர் ஆகலை இந்த 2020 வேர்ல்ட் கப்பில். ஐபிஎல்லில் ஃபயர் இருந்த அளவுக்கு இந்த 2020 வேர்ல்ட் கப்பில் இல்லை. ஒருவேளை ஃபைனலில் அவர் கலக்கலாம். அவரும் நல்ல ஒரு பிளேயரு. குவிடிகே இருக்கார், குவிண்டென்டிக்காவும் சூப்பர் பிளேயர். அவர்னா சும்மானா இடம் போட்டுற முடியாது. குவிடிகேவை நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயரு. நல்ல ஓப்பனிங்னால் மாட்டிக்கிச்சுன்னா மேட்சை கழட்டி கையில் கொடுத்துருவாரு. குவிடிகேவும் நம்ம சாதாரணமான இடம் போட்டுறக்கூடாதுங்க. அதே மாதிரி வந்து டேவிட் மில்லர்னால் எவ்வளோ டிஸ்ட்ரக்டிவ் பிளேயருன்னு தெரியும். சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர் டேவிட் மில்லர். அப்புறம் ஹென்ட்ரிக்ஸ் இருக்கார், ஓப்பனர். அவரும் நல்லா ஆடுவார். அவங்களோட பவுலிங், அப்புறம் ஸ்டப்பர்ஸும் ஒரு சூப்பரான பிளேயரு. அவங்களோட பவுலிங் வந்து ரொம்ப ப்ளஸ் வந்து ரபாடா இருக்கார். ஆண்ட்ரிக் நோக்கியானா 145 கோல்ஸ் போட்டுட்ருக்காருங்க. ஆப்கானிஸ்தானோடனா 145 போட்டுட்ருக்காரு. ரபாடா, நோக்கியா, ஷம்ஷி, மகாராஜ், பர்கரோட இருக்கார். அவங்க எப்படி ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தான் விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஈக்குவல் பேலன்ஸ்டு சைடாக தான் இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நல்ல டீமாக இருக்குது. எல்லா பேட்ஸ்மேன்ஸும் அவங்க இதில் ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் இன்னும் நல்லா கிளிக் ஆயிரும். அவங்களுக்கு பவுலிங் தான் அவங்களோட மெயின் ப்ளஸ்ஸு. பேட்டிங் இன்னும் ஃபயர் ஆயிரும் அவங்களுக்கும். அதனால் நம்ம சாதாரணமான எடுத்துட முடியாது சவுத் ஆஃப்ரிக்கா டீமை. ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்கும். மேட்ச் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குங்க. அப்புறமேட்டு வந்து நம்ம இந்தியா சைடை பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பெரிய மேட்ச் பிளேயர் வந்து விராட் கோலி. அவர் ஒன்றும் இந்த ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஃபயர் ஆகலை. அவர் இந்த ஐசிசி டோர்னமெண்ட்டில் மட்டும் ஃபயர் ஆகிட்டாருன்னா போதும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சு ரோஹித் சர்மா கூட லாஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார், விராட் கோலி கண்டிப்பாக ஃபைனலில் நல்லா விளையாடுவார். ஃபைனலுக்காண்டி அவர் காத்துட்ருக்காரு போலன்ட்டு. அவர் ஃபைனலில் வந்து இப்போ நல்லா விளையாடணும். நல்ல ஃபைனலுக்காண்டி நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பார். ஏன்னா ரொபாடா, நோக்கியானா ரொம்ப டேஞ்சரான பவுலருங்க. அவங்களெல்லாம் எடுத்து வரணும். அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பேஸருக்கு வந்து அவங்களுக்கு வீக்னஸ் இருக்குது. மார்க்ரோ ஜான்சன் இருக்கார். அவரும் சூப்பரான பவுலரு. அவரும் விக்கெட்னா எடுத்துக்கிட்டாருன்னா பெரிய பிரச்சனை போயிடும். ஆனால் விராட் கோலி வந்து அவர் வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தால் தாங்க டீம் வந்து லாஸ்ட் மேட்சாச்சும் அவர் அடிக்கணும். இதுதான் அவரோட லாஸ்ட் 2020 வேர்ல்டு கப்பு. அந்த லாஸ்ட் 2020 வேர்ல்டு கப்லையாச்சும் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி டீமுக்காண்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக விராட் கோலியோட டேவாக இருக்கும் ஃபைனல்ஸு. விராட் கோலி நல்லபடியாக விளாண்டு காட்டுவார். அடுத்த ரோஹித் சர்மா கேப்டன்சி என்னங்க சொல்கிறது. எப்பா ஒரு சூப்பரான கேப்டனுங்க ரோஹித் சர்மா. பிளேயர்ஸை வந்து நல்லபடியாகவும் வச்சுருக்காரு. பிளேயர்ஸ் அதே சமயம் திட்டவும் செய்கிறாரு, பாராட்டவும் செய்கிறாரு, ஃப்ரீயாகவும் விட்டுறாரு. எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ரிஷப் பந்த் ஒரு கேட்சு வரும் மாஷ்க்கு எடுக்க முடியாது, கால் மாட்டிக்கும். பரவாயில்ல நீ டை வச்சு எடுன்னு திட்டினார் அந்த ஓவர் முடிஞ்சோன்னே. அது மாதிரி ஒரு கேப்டன் அவர். அதே மாதிரி பிளேயர்ஸையும் ஃப்ரீயாக விட்டுறாரு. ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். 2023 50 ஓவர் வேர்ல்டு கப் போயிடுச்சு. அதே மாதிரி 2022 செமிஃபைனல்ஸோட தோத்தாரு. ஆனால் இப்போ ஃபைனலுக்கு மறுபடியும் வந்திருக்காரு. இந்தியா வந்து தேர்ட் டைம் வந்து இதுக்கு வந்திருக்காங்க, ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க 2020 வேர்ல்டு கப்பில்.
2 டைமுமே வந்து கேப்டனாக இருந்தது வந்து 2020 வேர்ல்டு கப்பில் ஃபைனலுக்கு வரும்போது தோனி, 2007லேயும் 2014லேயும் நினைக்கிறேன். இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. அப்போ ரோஹித் சர்மா கேப்டனு. ரோஹித் சர்மா இன்னி வரையும் ஃபைனலில் தோற்றதே கிடையாது. ஏன்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரிக்கு வந்து அவர் ரெக்கார்டு வந்து ஃபைனல்ஸில் இன்னி வரையும் தோற்றது கிடையாது. அவரும் சரி, மார்க்ரம் இன்னி வரையும் தோற்றது கிடையாது. மார்க்ரம் ஃபைனல்ஸ்லேயும் தோற்றது கிடையாது. ஆனால் ரோஹித் சர்மா வந்து அவரும் சவுத் ஆஃப்ரிக்கா பிரீமியர் லீக்கில் 2 வாட்டியுமே ஃபைனல்ஸ்லேயும் 2மே ஜெயிச்சிருக்காரு. ஐசிசி அண்டர்-19 வேர்ல்டு கப்லேயும் ஃபைனல் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் ரோஹித் சர்மா வந்து 5 முறை ஃபைனல்ஸ் ஆடிருக்காரு. ஐபிஎல் ட்ராஃபி 5 முறை ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், ஒரு வாட்டி ஃபைனல்ஸ் தோற்றுருக்காருல ரோஹித் சர்மா. ஆமாம், 50 ஓவர் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் தோற்றுருக்காரு. ஆமாம்ல, 50 ஓவர் வேர்ல்டு கப் ரோஹித் சர்மா ஃபைனல்ஸ் தோற்றுருக்காரு. ஆனால் ஐசிசி 2020 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் ஃபஸ்ட் டைம் ஆடுறாரு. எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ரோஹித் சர்மா வந்து நல்ல டீமை வழி நடத்திட்டு வந்திருக்காரு. ரோஹித் சர்மாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஃபைனல்லையும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் பேட்டிங் ஆடுறாரு பாருங்க, தில்லுக்கு துட்டுன்னு பேட்டிங் ஆடுறாருங்க. பட்டா பயம் படாட்டி இலேக்கியம் தான் அவருக்கு. பயப்படவே மாட்டேங்கிறாருங்க. இங்கிலாண்டோட ஃபஸ்ட்டு பால் அந்த ஒரு பால் பீட்டன் ஆவார். 2வது பாலே அடிக்க போவார். எட்ஜ் எடுத்து தேர்ட்மேன் மேலே போயிடும். ஷார்ட் தேர்ட்மேன் வச்சுருவாங்க, மேலே போயிடும். ஆனால் அவர் கிளியர் கட்டாக இருக்கார் அவரோட பிளான்ஸில். நான் இப்படி தான் விளாட போகிறேன், நான் டீமுக்காண்டி தான் விளாட போகிறேன், நான் எனக்காண்டிலாம் விளாட போகலன்னு சொல்லிட்டு நல்ல பேட்டிங் ஆடுறாரு. தில்லுக்கு துட்டுன்னு பேட்டிங் ஆடுறாரு. அப்படி தான் பேட்டிங் ஆடணும் ரோஹித் சர்மா. இதே மாதிரி பேட்டிங் கண்டினியூ பண்ணுவார் ஃபைனல்ஸ்லேயும். அவர் கவலையே பட மாட்டார். மார்க்ரோ ஜான்சன் போட்டால் என்ன, ரபாடா போட்டால் என்ன, நோக்கியா போட்டால் என்ன, மகாராஜ் போட்டால் என்ன, பவர் பிளே மட்டும் ரோஹித் சர்மா தாண்டிட்டார்னா மேட்சை கழட்டி கையில் கொடுத்துருவாரு. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு அப்படிப்பட்ட பிளேயரு. கண்டிப்பாக ரோஹித் சர்மாவோட டேவாக தான் இருக்கும் ஃபைனல்ஸும். அவரும் ஏன்னா செமிஃபைனல்ஸ்லேயும் அவர் தான் அடிச்சார், குவார்டர் ஃபைனல்ஸ்லேயும் அவர் தான் அடிச்சார். செமிஃபைனல்ஸில் 50 அடிச்சிருக்காரு. குவார்டர் ஃபைனல்ஸ் ஆஸ்திரேலியாவோட ஒரு 50 அடித்தார். ஃபைனல்ஸ்லேயும் அடித்தா நல்லாயிருக்கும். நல்ல ரோஹித் சர்மா வந்து நல்ல ஒரு பிளேயரு, நல்ல இன்டென்ட்டு. அவர் நல்லா விளாடணும் ஃபைனல்ஸ் விளாண்டு நல்லா பேட்டிங் ஆடினாருன்னா போதும். இந்தியா பவுலிங் நல்லா வச்சுருக்காங்க, பேட்டிங் நல்லா ஆடிட்டாங்கன்னா போதும். அவர் நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர். அடுத்து வந்து நம்ம ராகுல் டிராவிடை பற்றி பேசி ஆகணும். ராகுல் டிராவிட் கோச்சிங் ஸ்டாஃபு, அவரோட கோச்சிங் ஸ்டாஃபில் வந்து நம்ம என்னங்க சொல்கிறது, ரொம்ப நல்லா கோச் பண்ணிகிட்ருக்காரு ராகுல் டிராவிடு. 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் 50 ஓவர் ஃபைனல் வேர்ல்டு கப் தான் போயிருச்சு. பட் ஆனால் இந்த வேர்ல்டு கப்பை வச்சு பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. 2011 வேர்ல்டு கப்னால் எல்லோரும் எடுத்திருக்காங்க. அப்போ கூட ராகுல் டிராவிட் வந்து ஸ்குவாடில் இல்லை. ஆனால் இந்த வேர்ல்டு கப்பில் அவர் இருக்கார். 2023 வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப் போயிடுச்சு. ஆனால் இந்த வேர்ல்டு கப் ஃபைனல் மறுபடியும் டீமை கொண்டு வந்திருக்காரு. அண்டர்-19 வேர்ல்டு கப் எடுத்திருக்காரு. ஆனால் மென்ஸ் பெரிய டீமை வச்சு இன்னும் வேர்ல்டு கப் எடுக்கலை. கண்டிப்பாக எடுப்பார். ஏன்னா ராகுல் டிராவிடுக்கும் வந்து ஒரு கேப்பபிளான ஆள் தான். கண்டிப்பாக எடுக்கக்கூடிய பிளேயர் தான். ராகுல் டிராவிடுக்கும் ஈக்குவலாக சப்போர்ட் இருக்குது. நல்ல கோச்சிங் ஸ்டாஃப் அவர் தான். இதுக்கு கடைசி மேட்ச் அவருக்கு இதுக்கப்புறம் அவர் எந்த கோச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் இந்தியா டீமுக்கு அவர் கடைசி மேட்ச்சு. அதனால் ராகுல் டிராவிட் வந்து நல்லபடியாக கோச் பண்ணி இந்த மேட்சை ஜெயிக்கணும். அதான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ராகுல் டிராவிடுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும். அடுத்தது வந்து எனக்கு என்ன ஒரு கன்சர்ன்னா, இந்தியன் டீமை பொறுத்த வரையும் சிவம் துபே ஏன் ஆடுறாங்கன்னு தெரில. அவர் பவுலிங்கும் போட மாட்டேங்கிறாரு, பேட்டிங்கும் ஒழுங்காக ஆட மாட்டேங்கிறாரு. அதே சஞ்சு சாம்சனே நீங்கள் விளாட வச்சுட்டு போயிடலாம் ஃபைனல்ஸில். ஏன்னா சிவம் துபே விளாட வைக்கிறதுக்கு வந்து சஞ்சு சாம்சன் விளாட வைக்கலாம், எல்லாம் சகாலா விளாட வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா சும்மா சிவம் துபே டீமில் இருக்கிறதுக்கு சும்மா வெட்டு தான் அவர். நான் சொல்கிறது வந்து நீங்கள் சஞ்சு சாம்சனை விளாட வைங்க, இல்லைனா சகாலா விளாட வைங்க, இல்லைன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறக்கி விட்டு விராட் கோலி நம்பர் 3 இறக்கி விடுங்க. ஆனால் அது மாற்ற மாட்டீங்க. ஓப்பனிங் காம்பினேஷன் அப்படியே தான் போவோம், அது மாற்ற மாட்டீங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரையும் நான் வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சான்ஸ் கிடைக்காது, சஞ்சு சாம்சன் விளாட வைப்பேன். இல்லைனா ரிங்கு சிங்கையாச்சும் ஸ்குவாடில் எடுத்து வச்சுருக்கலாம். அந்த சிவம் துபே ரிசர்வ்லேயாச்சும் போட்டு வச்சுருக்கலாம். என்ன பேட்டிங் ஆடுறாரு இந்த சிவம் துபே, ஒன்றுமே ஆட மாட்டேங்கிறாரு. ஸ்பின்னர்ஸ் போட்டால் மட்டும் அடித்தார் ஐபிஎல்லில் மாங்குன்ட்டு. அங்கேயும் ஆப்கானிஸ்தானோடையும் இதுதான் ரஷித் கான் தான் கூகுளி போட்டு எடுத்துட்டார். சிவம் துபேவும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. டீம் செலெக்ஷன் வந்து சிவம் துபே மட்டும்தான் ஒரு வேஸ்ட்டான செலெக்ஷனாக இருக்குது. மற்றபடி ஓவரால் பரவாயில்ல. ஜடேஜா ஒரு கன்சர்னாக இருக்குது. ஜடேஜாவும் இன்னும் ஃபயர் ஆகலை. ஏதோ லாஸ்ட் மேட்ச் ஒரு பேட்டிங் ஆடினார், அது பேட்டிங்னு சொல்ல முடியாது அவரை. பட் ஆனால் ஜடேஜாவும் சிவம் துபேவும் இன்னும் ஃபயர் ஆகலை. அவங்க கொஞ்சம் ஃபயர் ஆனாங்கன்னா, கொஞ்சம் இன்டென்ட் காட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஃபைனல்ஸில் சேஞ்சஸ் பண்ணுறாரா என்னன்னு தெரில. ரோஹித் சர்மா சேஞ்சஸ் பண்ணாருன்னா சிவம் துபேவை தான் சேஞ்சஸ் பண்ணி சஞ்சு சாம்சன் நாங்கள் கொண்டு வரலாம். சஞ்சு சாம்சன் வச்சு கொஞ்சம் பேட்டிங் அடிப்பார், ஒரு 10 ரன் 20 ரன் அடிப்பார். இவர் வந்து டக் அவுட் ஆகிட்டு போகிறாரு.
அதிகபட்சமே 32 தான் அடித்தார் இந்த ஆப்கானிஸ்தானோட நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவோட அதோட மட்டும் தான் அடித்தார். அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. என்ன கேட்டால் நான் சஞ்சு சாம்சனை விளையாட வைப்பேன் ஃபைனலில். ஒரு சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன். நான் தில்லுக்கு துட்டுன்னு பேட்டிங் ஆடுறான்னு சொல்லுவேன் சஞ்சு சாம்சன். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? சிவம் துபேக்கு சஞ்சு சாம்சன் எவ்வளவோ பரவாயில்ல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சேஞ்சஸ்ஸு. ஆனால் சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியானா கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. டோட்டலாக என்ன மாதிரி சுச்சுவேஷன் தான் சூரியகுமார் யாதவ் வந்து ரோஹித் சர்மாவோட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு கைட் பண்ணி நல்லா விளாண்டாரு. ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸில் நம்ம எவ்வளோ ஒரு திட்டினோம். ஆனால் இந்தியன் ஜெர்சி போட்டோன்னே வேறு மாதிரி ஆடுறாரு. நல்ல இன்டென்ட் வச்சு ஆடுறாரு. நல்லா எல்லாம் ஹார்திக் பாண்டியாவை பாராட்டுறாங்க. ஆனால் ஹார்திக் பாண்டியா பவுலிங் மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லை. பவுலிங் அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாருன்னா, நல்லா போட்டாருன்னா, பவுலிங்கும் கொஞ்சம் நல்லா போட்டுட்டாருன்னா நல்லாயிருக்கும் வர மேட்ச் இது ஃபைனல்ஸ்லேயும். ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார் பவுலிங்கில் மட்டும் கொஞ்சம் நல்லா ரன்னு கொடுக்காம போட்டாருன்னா போதும். சப்போர்ட் ஈக்குவலாக பண்ணிட்டு தான் இருக்கார் பேட்டிங்னாப்பா அந்த 2 சிக்ஸ் அடிப்பார் பாருங்கள். ஜோர்டன் செமிஃபைனல்ஸில் இங்கிலாண்டோட மரண சிக்ஸு. அதனால தான் டீம் ஸ்கோர் வந்து ஒரு 170 வந்துச்சு. அந்த 3rd சிக்ஸும் அடிக்க போனார். பட் ஆனால் ஸ்லோ பாலுங்கிறதுனால நேராக போய் கையில் கேட்ச் விழுந்துருச்சு. மற்றபடி ஹார்திக் பாண்டியாவும் சூப்பராக கண்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஆனால் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்காங்கங்க. வந்தால் ஃபஸ்ட் பால்லேருந்து 6-4 தான். இந்த டிஃபென்சிவ்னா ஆடுறதுனா இல்லை, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இது ஒரு புது ட்ரெண்டை இந்தியன் டீம் செட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஆஸ்திரேலியன் டீம் வந்து அவங்க ஓன் டீமுக்காண்டி விளாடுவாங்க, யாருமே வந்து இதுக்காண்டி விளாடுவாங்க மைல் ஸ்டோன்ஸ்க்காண்டி. அதே மாதிரி இந்தியன் டீம் வந்து இப்போ விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா அந்த ட்ரெண்டை வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மாவுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி ட்ரெண்டு செட் பண்ணி விளாட வைக்கிறதுக்கு. ரோஹித் சர்மா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். இது மாதிரி நீங்கள் டீமை செட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த டீம் கல்ச்சர் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா விளாண்டாங்கன்னா இதே டீம் கல்ச்சரோடு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா வர யங்ஸ்டர்ஸும் இதே ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பேட்ஸ்மேன்ஸை பொறுத்தவரையும் எல்லாமே நல்ல இன்டென்ட் கட்டுறாங்க. வந்தாங்கன்னா 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் அடித்தா போதும், டிஃபென்சிவ்னா ஆடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க போல் மேனேஜ்மெண்ட்டில். அதே மாதிரி அடிச்சிட்டு தான் இருக்காங்க, இன்டென்ட் காட்டிகிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி தான் விளாடுவாங்க ஃபைனல்ஸ்லேயும் நினைக்கிறேன். விராட் கோலிக்கு மட்டும்தான் எல்லாரும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவரோட கேம் இது கிடையாதுன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, டீமாக விளாடும் போது எல்லாருமே அது மாதிரி தான் விளாடணும், வேறு வழி கிடையாது. விராட் கோலியும் ஃபைனல்ஸ்லேயும் நல்லா விளாண்டுருவாருங்க. விராட் கோலியோட டேவாக தான் இருக்கும் ஃபைனல்ஸு. என்னோடய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல். 2 டீமுமே ரொம்ப டீம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஃபைனல்ஸ் வந்திருக்காங்கன்னா 2 டீமுமே ஈக்குவலாக தான் இருக்கும். நான் 50-50 கொடுக்குறேன், ப்ரெடிக்ட் பண்ணுறேன். என்னோடய ப்ரெடிக்ஷன் படி 50-50 தான். ஏன்னா 2 டீமுமே ஈக்குவலி பேலன்ஸ்டு டீமாக இருக்குது. 2 டீம்லேயும் பேட்டிங்கும் இருக்குது, 2 டீமுமே பவுலிங்கும் இருக்குது. இங்கே ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காருன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ரபாடா இருக்கார். இங்கே ஹர்ஷீப் சிங்னா அங்கே நோக்கியா இருக்கார். அங்கே மாக்ரோ ஜான்சன் இருக்கார். ஃபாஸ்ட் பவுலிங் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்தியாவில் ஸ்பின்னர் சூப்பராக இருக்குது. எப்படி வேணால் குதிப் யாதவ் தான் வெயிட்டில். அக்ஷர் பட்டேலையும் மறந்துட்டேன். அக்ஷர் பட்டேலும் ரொம்ப வெயிட்டில். என்னை பொறுத்தவரையும் 2 டீமுக்குமே வந்து நான் 50-50 கொடுக்குறேன். எது வேணால் நடக்கலாம். என்னை பொறுத்த வரையுமே 50-50 தாங்க இந்த வேர்ல்டு கப் ஃபைனல்.